ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சூப்பரான இட்லி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 கிராம்பு, சின்னதாக பட்டை, 1 ஏலக்காய், 1 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 தக்காளி, இது கூட 4 முந்திரி. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குருமா குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதனால் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு வெடித்ததும் நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச அந்த விழுதியும் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒட்டி இருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்குங்க. ஊற்றுனதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக குழம்பு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. குக்கர் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெய்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஜெய்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.